ஹே காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகிடுச்சு. நான் மூவி தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மூவி பார்த்தீங்கன்னா நார்னியா மூவி. ஸோ சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு இந்த மூவி எவ்வளோ ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நார்னியா மூவி பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே. அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு பக்கம் நம்ம அண்ணனோட நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ணன் வந்து காங்கிரஸ் கூடயும் பிஜேபி எம்எல்ஏ கூடயும் கூட நிற்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் அண்ணன் வந்து பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருந்துச்சு. இப்போ ரைஸ் வந்து சூடாக வடிச்சிருந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் கர்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் ஆற வச்சிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், ரைஸ் வந்து சூடாக இருக்கும்போது கர்ட் ரைஸ் சாப்பிடாதீங்க, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். ஸோ நான் கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து அந்த ஆறின ரைஸையும் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸோ வாட்டர் ஊற்றி நான் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். கிண்டும் போது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கிண்டுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரைஸில் இருக்க ஹீட்டில் வெளியில் வரும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் கிண்டி முடிச்சிட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுட்டு. சைடிஷ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊறுகாய் வச்சுட்டேன். பெஸ்ட் சைடிஷ் வந்து கர்ட் ரைஸ்க்கு ஊறுகாய் தான். ஸோ ஃபைனலாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன். சரி, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.